இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாட்டி வொர்க் அவுட் ஆயிருச்சு. ஐயோ தவக்கல பாட்டி என்னடா பிளான் சொதப்பிருச்சு? யாருக்கு தெரியும்? நீங்களும் ஒரு பிளான் பண்ணீங்க, இப்போ அதுவா ஒரு பிளான் ஆயிருச்சு. போங்க பாட்டி. மாஸ்டர் பிளான் போட்டீங்க, கடைசியில் இப்ப எல்லாம் வீணா போயிடுச்சு பாருங்க. ஒழுங்கா ஒரு பிளான் கூட போட தெரியல உங்களுக்கு. டேய், நீ விழுந்ததை மறந்துட்டியா? அந்த மித்ரா மட்டும்தான் விழுவான்னு நினைச்சேன். ஆனா ஆதி இப்படி குறுக்க புகுந்து மித்ராவை பிடிப்பான்னு யாருக்குடா தெரியும்? இப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா பிளான மாத்தி பாரதி வழுக்கி விழ வச்சு ஆதி பிடிக்கிற மாதிரி பண்ணிருக்கலாம். அதுவும் வாஸ்தவம் தான். அண்ணனுக்கும் அன்னிக்கும் டச்சிங் ஆகியிருந்தா ஏதாவது நல்லது நடந்திருக்கும். இப்ப பாருங்க, மித்ராவும் அண்ணனும் கட்டி பிடிக்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா போச்சு. கண்ணெல்லாம் அவிஞ்சு போச்சு. ஆனா பாட்டி, ஒரு விஷயம், அதை கவனிச்சா இல்லையா? இதெல்லாத்தையும் பார்த்துட்டு பாரதி அண்ணி புசுக்குன்னு மூச்சு விட்டு அப்படியே கோவப்பட்டே போயிட்டாங்க. ஓ, பிளான் இப்படி ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? இருக்கட்டும். ஆனாலும் நான் அந்த மித்ராவை ஏதாவது பண்ணாம விட மாட்டேன்டா. நீங்க என்ன வேணா பிளான் பண்ணுங்க, ஆனா டெஸ்ட் பண்றேன்னு என்ன மட்டும் விளையாட்டுல இழுத்து விட்டு வேடிக்கை பார்க்காதீங்க. அப்புறம் நான் டெரர் ஆயிடுவேன். இப்ப வாங்க, முதல்ல போய் அந்த எண்ணெய் கிளீன் பண்ணிடுவோம். இல்லன்னா அப்பாவி யாரா கீழே வந்து கை கால் உடைச்சுப்பா. வாங்க பாரதி, ஆக்சுவலி அங்கே ஒரு நடந்தது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான். மித்ரா ஸ்டெப்ஸ்ல இருந்து கால் ஸ்லிப் ஆகி கீழே விழ போனா, நான் ஃபோன் பெஸ்ட் அப்படி டேர்ன் பண்ணும்போது டக்குன்னு இப்படியே டேர்ன் பண்ணி பிடிச்சிட்டேன். ஆக்சுவலி அவளை நான் வேணும்னே தாங்கி பிடிக்கல. மித்ரா இப்படியே வந்து விழும்போது ஆக்சுவலி எனக்கு பாத்துங்க பேலன்ஸ் போய் அப்படியே மித்ராவுக்கு அடிபட்ட கூடாதுன்றதான் நான் அவளை சேவ் பண்ணேன். நீங்க எதுக்கு இப்ப தேவையில்லாம தப்பா நினைச்சிட்டு? என்ன சார், எனக்கு புரியல. நான் எதுக்கு உங்களை புரிஞ்சுக்கணும்? அங்க நடந்த விஷயத்த நீங்க எதுக்காக என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க? நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. அவங்க கீழே விழுந்துட கூடாதுன்னு அக்கறையா போய் புடிச்சிருப்பீங்கல்ல. இதுல நான் தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? பாரதி, எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா? தவக்கல, இங்க வாங்க. அண்ணி சொல்லுங்க அண்ணி, அடியன் உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும்? எனக்கு எந்த உதவியும் வேணாம். ஆதி சருக்கு காஃபி வேணுமா? நீங்களே போட்டு கொடுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அண்ணே, அண்ணி எதுக்கு நான் இவ்வளவு டென்ஷனா கோவமா போறாங்க? அதான்டா எனக்கும் தெரியல. சரி விடுங்கண்ணே, அண்ணியை பத்தி உங்களுக்கு தெரியாதா? இப்ப என்ன, உங்களுக்கு காஃபி வேணும் அவ்வளவுதானே? அன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்து வந்து கொடுத்துட்டேன், ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு பாரதி நீ சொல்லிதான் நான் காஃபியை போட்டேன். இப்போ அதே மாதிரி சூப்பரா ஒரு காஃபியை போடுறேன். நீங்க தெம்பா குடிச்சிட்டு அடுத்த வேலையை பாருங்க. ஏச்சக்குறடா. ஓகேண்ணே, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க டென்ஷனா இருக்கீங்கன்னு தெரியுது. சரி, உங்களுக்கு ஃபில்டர் காஃபி வேணுமா இல்ல இன்ஸ்டன்ட் காஃபி வேணுமா? எந்த காஃபியா இருந்தாலும் நான் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் தான். என்னண்ணே, ஏதாவது சொல்லுங்கண்ணே. இன்னொரு பொண்ணு தான் புருஷனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கற பார்த்ததும் அன்னைக்கு உங்க மேல ஏதோ புஸ்ஸுன்னு சொல்லுவாங்களே இங்கிலீஷ்ல, அதானே அது வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். டேய், என்னடா ஏதோ புரியாத பாஷையில பேசிட்டு இருக்க? ஐயோ அண்ணே, இருங்கண்ணே, நான் உங்களுக்கு தமிழ்லயே சொல்றேன்.
பொறாம பொறாம. அதாவது தனக்கு சொந்தமானத வேற யாராவது ஒருத்தர் சொந்தம் கொண்டாடினா அப்ப வருமே. அது பாருங்க இன்னைக்கு வந்திருக்குன்னு. யூ மீன் பொசசிவ்னஸ்? அந்த பொசகட்டத்தனம் தான், அதேதான். அதுதான் அன்னைக்கு வந்திருக்கு. அப்படியா சொல்ற? ஆமாண்ணே, இந்த விஷயத்துல அண்ணிய கொஞ்சமா ட்விஸ்ட் பண்ணி விட்டீங்கன்னா அப்ப வேற மாதிரி ஒரு ரிசல்ட் வரும். வரும் நான் சொல்ற? ஆமாண்ணே, ஆனா அதுக்கு முதல்ல இந்த கன்னத்துல இருக்க லிப்ஸ்டிக்க நல்லா அழுத்தி தொடங்க. போச்சா? போயிடுச்சு போயிடுச்சு. அண்ணே, இப்போ ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்குங்க. எப்பேற்பட்ட பொண்ணா இருந்தாலும் தனக்கு சொந்தமான ஒருத்தன் இன்னொரு பொண்ணுகிட்ட பேசினாலோ பழகினாலோ இந்த பொண்ணுங்களுக்கு பக்குன்னு பத்திக்கும். நீங்க கொஞ்சம் கூட யோசிக்காம அண்ணி கண்ணு முன்னாடியே மித்ரா மேடத்து மேல சாஞ்சி உரசி கட்டிலாம் புடிச்சிருக்கீங்க. அதுக்கு மேல அவங்க உங்களுக்கு முத்தம் கொடுத்தத அண்ணி பார்த்து தொலைஞ்சிட்டாங்க. அதனால தான் பாரதி அன்னைக்கு உங்க மேல கோபம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. அதுல வந்த முறப்பு தான் பாரதி அண்ணியோட அந்த முறப்பு. சூப்பர் தவக்கல, சூப்பர். ஏய், எனக்கு இந்த விஷயம் மைண்டுக்கு ஸ்ட்ரைக்காகவே இல்லடா. அதுக்கெல்லாம் ஒரு ஞானம் வேணும்னே. ஆனா அதுக்காக நீங்க அப்ரிஷியேட் பண்றன்ற பேர்ல ஓங்கி ஒரு அடி அடிச்சீங்களே, அது ரொம்ப வலிக்குதுன்னு. பரவாயில்லடா, நான் தானே அடிச்சேன். டேய், நீ சொன்ன விஷயத்தை கேட்டு ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட்ல செல்லமா 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 அடிச்சிட்டேன்டா. விடுங்கண்ணே விடுங்கண்ணே, இனிமே அடிக்கடி இந்த மாதிரி செல்லம் கொஞ்சம் அதிகண்ணே. பாரதி இன்னைக்கு உங்க மேல பாசம் இருக்கிற விஷயம் இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுல? கரெக்ட் தவக்கல. இந்த விஷயம் எனக்கு இத்தனை நாளா தோணாம போச்சு. பாரதிய தானா வந்து என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல வைக்கணும்னு நினைச்சேன். பட் இந்த விஷயத்த பண்ணி பாரதிய ட்ரிகர் பண்ணி அவ தானா என்கிட்ட வந்து நீங்க தான் என்னோட புருஷன், ஆதித்யாவும் தமிழும் நம்மளோட குழந்தைங்க அப்படின்னு பாரதி வாயாலே சொல்ல வைக்கிறேன். டேய், சும்மா சொல்லக்கூடாதுடா. நீ சூப்பரா ஐடியா கொடுத்துருக்க. தேங்க்ஸ். எனக்கு எதுக்குண்ணே தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு? அண்ணே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இதுக்கு நம்ம வீட்டுல தெரியுதே ஒரு குள்ள கிளவி பாட்டி, அதுக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். ஏன்னா மித்ரா மேடம் அடிக்க விடுறதுக்கு எண்ணெய ஊத்தி பிளான் பண்ணது அந்த குள்ள கிளவி பாட்டி தான். பாட்டி கீழே ஊத்துன எண்ணெயில தான் மித்ரா மேடம் அப்படியே வளவலான்னு வழுக்கி விழுந்து அப்பதான் அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு காரணமே அந்த கிளவிதான். அதை பார்த்துதான் அண்ணி உங்களை பார்த்து முறைச்சிட்டே போயிருக்காங்க. வாட்டியா கோயின்சிடென்ஸ். அண்ணே, என்னடா அவர் வழக்கம் போல எங்கேயோ போயிட்டாரு? பாட்டி, நீங்க எப்ப இங்க வந்தீங்க?